வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம விதை விதைக்கிறதுக்காக மண்கலவை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து வெறும் கொக்கோபீட் மட்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டு இருக்கோம். பாதி கவருக்கு வந்து வெறும் கொக்கோபீட் மட்டும் போட்டுட்டு மீதி கவருக்கு வந்து செறிவூட்டின மண்கலவை நம்ம போட போறோம். இப்போ நம்ம ரெடி பண்ண மண்கலவையில நம்ம என்னென்ன எவ்வளவு ரேஷியோல கலந்துருக்கோம் அப்படின்னு நான் சொல்றேன். இதுல 2 பங்கு தேங்காய் நார் கழிவு, கொக்கோபீட்னு சொல்லப்படுற தேங்காய் நார் கழிவு 2 பங்கு இருக்கு. 2 பங்கு வந்து வெர்மி கம்போஸ்ட்னு சொல்ற மண்புழு உரம் இருக்கு. அப்புறம் 1 பங்கு வந்து மண், தோட்டத்து மண்ணு வந்து எடுத்து இதுல வந்து கலந்துருக்கோம். இதுதான் வந்து மண்கலவை. இப்போ இதுல பாதிக்கு வெறும் தேங்காய் நார் கழிவு மட்டும் நம்ம போட்டு ஃபில் பண்ண போறோம். பாதி அளவுக்கு கொக்கோபீட் போட்டு நான் வந்து இந்த கவர் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ மீதிக்கு வந்து நம்ம இந்த செறிவூட்டின மண்கலவையை நம்ம போட போறோம். அளவுக்கு மட்டும் போடுங்க, ஃபுல்லா போடாதீங்க. அப்பதான் வந்து நம்ம மேல ஏதாவது உயிரினங்கள்லாம் கொடுக்கறதுக்கு சரியா இருக்கும். தண்ணி ஊத்தினாலும் கீழே வலியாம இருக்கும் மண்ணெல்லாம். பாருங்க, 15 பேக்ஸுக்கு நம்ம அடியில பாதி வரைக்கும் கொக்கோபீட் போட்டுட்டு மீதி வந்து நம்ம ரெடி பண்ண மண்கலவை போட்டு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதுல உயிர் உரங்கள் சேர்க்க போறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பொட்டாஷ் வந்து போட போறேன். சும்மா 1 ஸ்பூன்ன்ற அளவுக்கு எல்லாத்துலயும் போட்டுக்கோங்க. அடுத்து நான் இதுல பாஸ்போபாக்டர் சேர்க்க போறேன். இதுவும் அதே 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ நான் வந்து அசோஸ்பைரலம் போட போறேன். இது வந்து 2 ஸ்பூன்ன்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்து நான் ட்ரைகோடர்மா விரிடி போடுறேன். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நான் சூடோமோனஸ் போட போறேன். இதுவும் 1/2 ஸ்பூன்ற அளவுக்கு போட்டா போதும். இப்போ இதை அப்படியே சும்மா லைட்டா இப்படி மேல இருக்கிற மண்கலவையோட ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் போட்டோம் இல்லையா, அசோஸ்பைரலம், பாஸ்போபாக்டர் அண்ட் பொட்டாஷ் பாக்டர், NPK ஃபர்டிலைசர்ஸ் வந்து நம்ம வந்து என்ரிச் பண்ற நுண்ணுயிரிகள் அதுக்காக போட்டிருக்கோம். ட்ரைகோடர்மா விரிடியும் சூடோமோனஸும் பாத்தீங்க அப்படின்னா வந்து வேரழுகல் அந்த மாதிரி எந்த டிசீஸும் வந்து பிளான்ட்டை வந்து சீக்கிரமா அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம இது வந்து போட்டிருக்கோம். பாருங்க, இப்போ நம்ம போட்ட நுண்ணுயிரிகள் கலவை எல்லாமே நம்ம நல்லா மேலோட மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதில் லேசா மேல மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம். நம்ம தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, தெளிச்சு விட்டா போதும். இப்போ பாருங்க, நம்ம எல்லாத்துலயும் லைட்டா தண்ணி தெளிச்சு வச்சிருக்கோம். இது ஒரு 3 டேஸ்க்கு இப்படியே இருக்கட்டும். வெயில் இல்லாம கொஞ்சம் ஓரளவுக்கு நிழலா இருக்கிற இடத்துல வச்சிருங்க. அப்பதான் அந்த நுண்ணுயிரிகள்லாம் பெருகி நம்மளோட சாயில வந்து இன்னும் கொஞ்சம் என்ரிச் பண்ணி கொடுக்கும். ஒருவேளை இந்த 3 டேஸ்க்குள்ள நீங்க மேல டாப் லேயர் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டா தண்ணி இதே மாதிரி தெளிச்சு விட்டுக்கோங்க. 3 டேஸ் கழிச்சு நான் சீட் போடும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 3 டேஸ் ஆச்சு நம்ம மண்கலவை ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு இப்போ நம்ம விதை போடலாம். என்னென்ன விதை நான் போடுறேன்னு சொல்றேன் உங்கள்கிட்ட. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பச்சை கலர் கத்திரிக்காய் விதை போடுறோம். ஒன்னொன்னுலயும் ஒரு 2-3 போட்டிருக்கோம். எது முளைக்குதோ நல்லா முளைக்கிறத விட்டுட்டு மீதியை எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக. நம்ம வந்து அஃபோர்டபுள் ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்.com வெப்சைட்ல போன டைம் வாங்கின சீட் அன்பாக்சிங் காமிச்சோம் இல்லையா, அதுல வந்து லாங் பிரிஞ்சால் வந்து வெரைட்டி வந்து போட்டிருக்கோம் இதுல. இப்போ நம்ம அஃபோர்டபுள் ஆர்கானிக் ஸ்டோர்.comல வாங்கின கேப்சிகம் 3 கலருமே போடலான் இருக்கோம். சும்மா 4 குழிலையும் இது ஒரு விதை தான் போட்டிருக்கோம். ஒரு செடி வந்தா போதும் அப்படின்றதுக்காக 4 விதை போட்டிருக்கோம். எது வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாத்துலயும் விதை போட்டாச்சு. என்னென்ன விதை போட்டிருக்கேன்னு சொல்றேன். இதுல பச்சை கத்திரி, இதுல வந்து நீட்ட கத்திரி வந்து வயலட் கலர், டார்க் வயலட், இதுல பிளாக் பியூட்டின்னு சொல்ற அந்த குண்டு வயலட் கத்திரிக்காய். இது 3மே கேப்சிகம் வெரைட்டி. இது வந்து கிரீன் கலர் கேப்சிகம், இது வந்து எல்லோ கலர் கேப்சிகம், இது ரெட் கலர் கேப்சிகம். அதுக்கப்புறம் இதுல வந்து நாமக்கல் முள்ளு கத்திரி வெரைட்டி போட்டிருக்கோம். இதுலயும் கொத்தவரை போட்டிருக்கோம். உள்ள வெண்டைக்காய் போட்டிருக்கோம். இந்த 2 பேக்லயும் பீன்ஸ் வந்து அப்படியே வச்சிருக்கோம். இந்த 3 வந்து கத்திரிக்காய் நாத்து வந்துச்சுன்னா எடுத்து நடுறதுக்காக ஃப்ரீயா விட்டுருக்கேன். இது விதை போட்டுட்டு நம்ம லைட்டா மேல தண்ணி தெளிச்சிடலாம். தண்ணி தெளிச்சிட்டு இது நான் ஜெர்மினேட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த வீடியோ எடுத்து போடுறேன்.
இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் வந்து உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.